வெல்கம் டு HR இன்ஸ்டியூட். இன்றைக்கி நம்ம லிஸ்ட் கமாண்ட் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட் கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைல்ஸ் இல்லை ஃபோல்டர்ஸ் இதெல்லாம் நம்ம லிஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக. விண்டோஸில் நம்ம டேரெக்டாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிலாம் நம்ம பார்ப்போம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட்ஸ் தான். ஸோ எல்எஸ் அப்படிங்கிற கமாண்ட் தான் லிஸ்ட்டுக்கான கமாண்ட், ஷார்ட்டாக எல்எஸ். ஸோ எல்எஸ்னு கொடுத்து நான் என்ட்ரு கொடுக்குறேன். கரண்ட் பாத்தில் என்னென்ன ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு இங்கே லிஸ்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா கமாண்ட் அவுட்புட் டாட் டிஎக்ஸ்டிங்கிறது ஒரு ஃபைல், அதுக்கப்புறம் ஃபைல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி கரண்ட் பாத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் இன்னும் இதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸோட சைஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ls-l இதை கொடுத்தோன்னா நமக்கு இந்த டீட்டெயில் எல்லாமே இன்னும் அடிஷ்னல் டீட்டெயில்ஸோடு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு மந்த் க்ரியேட் ஆகியிருக்கு, டேட் இருக்குது, டைம் இருக்குது, ஃபைலோட சைஸு, ஓனர், பெர்மிஷன், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஃபைலை பற்றி நமக்கு காமிக்குது. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் கமாண்டை வந்து வெறும் நேம் மட்டும் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நமக்கு டீட்டெயிலாக வேணும்னா ls-l கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம கரண்ட் பாத்தில் இருக்க டீட்டெயிலாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ நாம் இருக்கிறது ஒரு பாத்து, வேறு ஒரு பாத்தில் இருக்க ஃபைல்ஸை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது கரண்ட் பாத்தில் நாம் எந்த பாத்தில் இருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு pwd அப்படின்னு கொடுங்க. pwd அப்படின்னா பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இது நம்ம கரண்ட்டாக எந்த பாத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி காமிச்சிரும். நான் இப்போது ஹோம்குள்ளே ராஜேஷ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ரூட் பாத்தில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ls/ இப்படி கொடுத்துருங்க. எந்த பாத்தில் இருக்கிறத பார்க்கணுமோ அந்த பாத்தை மென்ஷன் பண்ணிட்டோன்னா போதும், அங்கே இருக்கிற ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகிடும். இப்போ நமக்கு ரூட் பாத்தில் இருக்க ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் இதெல்லாம் லிஸ்ட் ஆகுது. அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹோம்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னா ls-ன்னு கொடுத்துட்டு / கொடுத்து ஹோம் இப்படி கொடுத்தோன்னா அந்த ஹோம் பாத்துக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ்லாம் லிஸ்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜேஷ்னு ஒரே ஒரு ஃபோல்டர் மட்டும்தான் இருக்குது, அதனால் அது மட்டும்தான் லிஸ்ட் ஆகியிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போது கரண்ட் பாத்தில் இருக்கும், அதுக்கு அடுத்த பாத் ஃபார் எக்ஸாம்பிள் ls-ன்னு கொடுத்தோன்னா ஃபைல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். இப்போது ls-ன்னு கொடுத்துட்டு ஃபைல்ஸ்னு கொடுத்தோன்னா இந்த பாத்துக்குள்ளே இருக்கிறது நமக்கு லிஸ்ட் ஆகுது. ஓகேவா, இந்த ls-ன்னு கொடுத்து இந்த ஃபோல்டர் நேம் கொடுத்துருக்கல, இதுதான் வந்து ரிலேட்டிவ் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ் பாத்னா நாம் எந்த பாத்தில் இருக்கோமோ அதுக்கு ஃபார்வர்டில் முன்னாடி இருக்கிற ஃபோல்டர்ஸ்குள்ளேயோ இல்லை வேறு ஏதாவது ஃபைல்ஸ்குள்ளேயோ இருக்கிறத நம்ம பார்க்குறதுக்கு வந்து ரிலேட்டிவ் பாத் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதே ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை அப்சல்யூட் பாத் யூஸ் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். அப்சல்யூட் பாத்னா ஃபுல் பாத்தை நம்ம மென்ஷன் பண்ணணும். ls-ன்னு கொடுத்துட்றேன் /ஹோம்குள்ளே ராஜேஷ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டு அவுட்புட்டும் நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. namelist.txt சாம்பிள், இங்கேயும் namelist.txt சாம்பிள். ஸோ ஒரே அவுட்புட்டை நம்ம ரெண்டு விதமாக எடுத்திருக்கோம், ஒன்று அப்சல்யூட் பாத், ஒன்று ரிலேட்டிவ் பாத். ஓகே, நெக்ஸ்ட்டு சம்டைம்ஸ் இப்போ கரண்ட் பாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ls-ன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு சில ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்லாம் காமிக்குது. சம்டைம்ஸ் வந்து ஷார்ட்கட்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும் இந்த பாத்தில். ஸோ ஷார்ட்கட் எல்லாமே வந்து நமக்கு லிஸ்ட் கமாண்ட் கொடுத்தோன்னா நமக்கு லிஸ்ட் ஆகாது. ஷார்ட்கட்டை நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ls-a இதை கொடுத்தோன்னா நமக்கு இங்கே பாருங்கள் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகுது. முன்னாடி டாட் வச்சுருக்கிறது எல்லாமே ஷார்ட்கட் ஃபைல்ஸ். இந்த மாதிரி ஷார்ட்கட் ஃபைல்ஸ்லாம் நம்ம வியூ பண்ணி பார்க்கணுன்னா யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் ls-a. இந்த ls-a கமாண்டையும் ls-l கமாண்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றா மெர்ஜ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது ls-l நமக்கு என்ன பண்ணோன்னா டீட்டெயிலாக காமிக்கும், கரெக்டாக. ஸோ ஃபைலோட சைஸ் என்ன, ஃபோல்டரோட சைஸ் என்ன அப்படின்ட்டு. ls-a நமக்கு ஷார்ட்கட்ஸை காமிக்கும். ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி நம்ம போட்டோன்னா ஷார்ட்கட்ஸையும் சேர்த்து காமிக்கும் வித் டீட்டெயில். இப்போ பாருங்கள், நான் அந்த கமெண்ட் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ்லாம் வந்திருக்கு, அது கூடவே ஷார்ட்கட்ஸும் வந்திருக்கு, அதோட ஃபுல் டீட்டெயிலும் வந்திருக்கு. இந்த ls-l அதுக்கப்புறம் இந்த கமாண்டை வந்து நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, இதை எப்படி வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு a போட்டுட்டு அதுக்கப்புறம் l போட்டுக்கலாம், அதே அவுட்புட் தான் வரும். -a கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு -l கொடுத்துக்கலாம், அதே அவுட்புட் தான் வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் l கொடுத்துட்டு அதுக்கப்புறம் a கொடுத்தாலும் நமக்கு அதே அவுட்புட் தான் வரப்போகுது. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டைப்பில் நம்மளால் லிஸ்ட் பண்ணிட்டு இப்போது ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா கரண்ட் பாத்தில் இருக்கிறத பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இருக்கிற பாத்தில் இருக்க ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் இதெல்லாமே எப்படி வியூ பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இப்போ பேக்வேர்டில் வந்து மூவ் ஆக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன்.
இப்போது பிடபிள்யூடின்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னா நம்ம கரண்ட் பார்த்து தெரியுது. ஹோம்குள்ளே ராஜேஷ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஹோம்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இந்த ராஜேஷ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். நம்ம ஒரு ஃபோல்டர் பேக்கில் போகணும். அப்படி பேக்கில் போய் பார்க்குறதுக்கு எல்எஸ்ன்னு கொடுத்துட்டு ரெண்டு டாட் கண்டினியூஸாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா இது ஒரு ஃபோல்டர் பேக்கில் போயிட்டு நமக்கு செக் பண்ணணும். ஓகே, நான் 2 ஃபோல்டர் பேக்கில் போகணும் அப்படின்னா அது சிம்பிள் தான். எல்எஸ் டாட் கொடுத்துட்டு ஸ்லாஷ் கொடுத்து அகைன் 2 டாட் கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி நான் 3 ஃபோல்டர் போகணுன்னா அகைன் இன்னொரு ஸ்லாஷ் கொடுத்து டாட். இந்த மாதிரி நம்ம எத்தனை டாட் வேணாலும் கொடுத்து நம்ம பேக்கில் போய் நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் போகணும் அப்படின்னா எல்எஸ்னு கொடுத்து ஃபோல்டர் நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது கரண்ட் பாத்தில் இருக்க எல்லா ஃபைலுமே இந்த லிஸ்ட் கமாண்ட் கொடுத்தோன்னா நமக்கு ஒர்க் ஆகுது. எனக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்த பாத்துக்குள்ளே ஒரு 1000 ஃபைல்ஸ் இல்லை 2000 ஃபைல்ஸ் அந்த மாதிரி மொத்தமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் எனக்கு வெறும் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் TXTன்னு முடிகிற டாக்குமெண்ட் மட்டும்தான் வேணும். எக்ஸல் ஃபைல் வேர்ட் டாக்குமெண்ட் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், வெறும் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை மட்டும்தான் எனக்கு ஃபில்டர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சிம்பிளாக பண்ணிடலாம். எல்எஸ்னு கொடுத்துட்டு நமக்கு .txt ஃபைல் தான் வேணும். அதுக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ண போகிறதில்ல. அதனால் அந்த டாட்டுக்கு முன்னாடி ஸ்டார்னு கொடுத்துருங்க. இந்த சிம்பிள் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது .txt முடிகிற ஃபைல்ஸை மட்டும்தான் லிஸ்ட் பண்ணி காமிக்கும், மற்ற எதையுமே காமிக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு எனக்கு இன்கேஸ் நமக்கு வந்து ஓகே நமக்கு வந்து டெஸ்ட்டுன்னு இருக்கிற ஃபைல்ஸ் எந்தெந்த ஃபைலோட நேம்லாம் டெஸ்ட்டுன்னு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஃபைல்ஸை மட்டும் எனக்கு லிஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போது என்ன பண்ணலான்னா எல்எஸ்னு கொடுத்துட்டு ஸ்டார்டிங் டெஸ்ட்டில் வரணும். அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் நமக்கு கவலை இல்லை. ஸோ அதனால் ஸ்டார்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் test.txtன்னு ஒரு ஃபைல் இருக்குது. அதே மாதிரி text.xls ஒரு ஃபைல் இருக்குது. இது எல்லாமே டெஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அது எல்லாமே நமக்கு வந்து லிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம கமெண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம ரூட் பாத்தில் இருக்க ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை எப்படி ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் சார்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் பண்ணுறதுக்கு எல்எஸ்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு -l கொடுத்துருவோம். கொடுத்தோன்னா நமக்கு டீட்டெயிலாக வரும். ப்ளஸ் சார்ட் பண்ணுறதுக்கு எஸ் இதை ஆட் பண்ணோன்னா நமக்கு சார்ட் பண்ணிடும் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில். அதுக்கப்புறம் பாத்தை மென்ஷன் பண்ணுறதுக்காக ரூட் பாத்தை மென்ஷன் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டராக ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருச்சு இந்த அவுட்புட்டை. நெக்ஸ்ட்டு இந்த அவுட்புட்டை ஏதாவது ஒரு கமாண்ட், இந்த கமாண்ட் இல்லை, லிஸ்ட் கமாண்ட் இல்லை, வேறு எந்த கமாண்டாக இருந்தாலும் அதை நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு அவுட்புட் வரும் இந்த ஸ்க்ரீனில். இந்த அவுட்புட்டை நம்ம ஏதாவது ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அப்படிலாம் ஸ்டோர் பண்ணுறத விட கமாண்டை ரன் பண்ணும்போது அது கூடவே ஒரு ஃபைல் நேமே மென்ஷன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அவுட்புட் எடுத்து அந்த ஃபைலில் அதை ரைட் பண்ணிடும். ஸோ அது எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இதே கமாண்ட் தான். இதில் பக்கத்துலேயே வந்து இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் மட்டும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் நாம் கொடுத்துடலாம். இப்போதைக்கு டெஸ்ட் அவுட்புட் அப்படின்னு கொடுக்குறேன். டெஸ்ட் அவுட்புட் .txt அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எல்எஸ் கமாண்ட் கொடுத்தோன்னா டெஸ்ட் அவுட்புட் .txtன்னு ஒரு புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ஃபைலில் இந்த மொத்த டேட்டாவும் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை வியூ பண்ணி பார்க்கலாம். பார்க்குறதுக்கு கேட் கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள். கேட்னு கொடுத்துட்டு டெஸ்ட் அவுட்புட் .txt கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் அந்த ஃபைல்குள்ளே இருக்க கண்டென்ட் எல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் கமாண்டே நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். கமெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணி வச்சிடுறேன். வேணும்னா அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.